அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 6.1 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க. இந்த 30 மாணவர்களின் மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்தல்ல 2 வகைகள் தான். தொகுக்கப்படாத தரவுகளுக்கு நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்கிறது முதல் மாடல். தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கு நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்கிறது 2வது மாடல். இங்கே தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட தரவுகள் தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ரிப்பீட்டட் நம்பர்ஸே இருக்காது. ஒரு மாணவர் எடுத்த மதிப்பெண் 328 அப்படின்னா 328 எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னாலும் நம்ம பார்க்க முடியாது. கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். மெயினாக தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயாரிக்கிறதுக்கு பிரிவு இடைவெளி தயாரிப்பது ரொம்ப முக்கியம். பிரிவு இடைவெளி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல வீச்சு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கான ஃபார்முலா மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்செரு மதிப்பு. தரவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த 30 மாணவர்களின் மதிப்பெண்களில் அதிகபட்சமான மதிப்பெண் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 470, அதைவிட பெரிய மதிப்பெண் 495. 495 தான் இருக்கிறதுலே அதிகபட்ச மதிப்பெண். இதில் குறைந்த மதிப்பெண் எதுன்னு பார்க்கலாம். 328, 298, அதைவிட 276 குறைந்த மதிப்பெண், 229, 215, பாருங்கள் 157. 157 தான் இருக்கிறதுலையே மிக குறைந்த மதிப்பெண். இப்போ வீச்சு கண்டுபிடிக்கணும். மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. ஸோ 495 மைனஸ் 157 கழிச்சோம்னா 338 கிடைக்குது. ஆகவே வீச்சு 338. அடுத்தது பிரிவின் அளவு நாமளே கெஸ் பண்ணிக்க முடியும். 50 எடுக்கலாம் அல்லது 100 எடுக்கலாம். 100 எடுத்தோம்னா குறைந்தபட்ச மதிப்பெண் 157 இல்லையா? இப்போ 100 to 200, 200 to 300, 300 to 400, 400 to 500. ஆகவே 4 பிரிவு இடைவெளிகள் கிடைக்கும். பிரிவின் அளவு 50ஆக எடுக்க நினைத்தோம்னா 150 to 200, 200 to 250, இந்த மாதிரி 450 to 500 அப்படின்னு 7 பிரிவு இடைவெளிகள் எடுத்துக்க முடியும். பிரிவின் அளவினை 50 அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கான ஃபார்முலா வீச்சு பை பிரிவின் அளவு. வீச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் 338. பிரிவின் அளவு நாமளே எடுத்துக்க முடியும் 50. இவற்றின் தோராய மதிப்பு 7 அப்படின்னு வரும். நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் முதல் களத்தில் நம்ம என்ன எழுதணும்னா பிரிவு இடைவெளி. இந்த பிரிவு இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே. அடுத்தது நேர்கோட்டு குறிகள். அடுத்த களத்தில் நிகழ்வெண். பிரிவு இடைவெளியை பிளான் பண்ணுறதுக்காக தான் நம்ம இத்தனையும் எடுத்து எழுதியிருக்கோம். பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை 7. அப்போ 7 லைன்ஸ் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்ச மதிப்பெண் 157, பிரிவின் அளவு 50. இப்போ 50 50ஆக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 150லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 150 to 200 தொடர்ச்சியான தொடராகவே எடுத்து எழுதிக்கணும். தொடர்ச்சியான தொடர்னால் 150லேருந்து 200. மேலெல்லை என்ன இருக்கோ அடுத்த பிரிவு எல்லையில் கீழெல்லையாக எடுத்து எழுதிக்கணும். இப்போ 200 to 250, 250லேருந்து 300 வரைக்கும், 300லேருந்து 350, 350லேருந்து 400, 400லேருந்து 450, 450லேருந்து 500. ஏன்னா அதிகபட்ச மதிப்பெண் 495 இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 50இன் முழு எண் 500 தான். ஸோ 500ஓட நம்ம முடிச்சுக்கலாம். கடைசி கட்டத்தில் நம்ம மொத்தம் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். 30 மாணவர்களின் மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆகவே நிகழ்வெண்களின் கூடுதல் 30ஆக அமைய வேண்டும். பிரிவு இடைவெளியில் நம்ம தொடர்ச்சியான தொடராக எடுத்துக்கிட்டோம்.
150 டு 200. இதில் கீழ் எல்லை 150, மேல் எல்லை 200. ஒருவேளை தரவில் 200 அப்படிங்கிற எண் இருந்ததுன்னா பாருங்கள், 2 பிரிவு இடைவெளிகளில் 200 200ன்னு இருக்குது. கீழ் எல்லையாக 200 எந்த பிரிவு இடைவெளியில் இருக்கோ அதில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 200 கீழ் எல்லையாக கொண்டது அடுத்த பிரிவு இடைவெளி தான். ஸோ 200 அப்படிங்கிற நம்பர் இருந்ததுன்னா இதில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை 300 இருந்ததுன்னா 300 டு 350 எடுத்துக்கணும். 150லிருந்து 200 வரையிலான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். 150க்கு மேலே 200க்குள்ளே பாருங்கள், 183, 157, மொத்தமாக 2 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. நேர்கோட்டு குறிகள் 2 லைன்ஸ் வரைஞ்சிக்கணும், அவ்வளோதான். நிகழ்வெண் 2 முறை. 200 டு 250. பாருங்கள், 229, 215, 200. இந்த 3 மதிப்பெண்களையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். 1 2 3 3 முறை நிகழ்ந்திருக்கு. அடுத்தது 250 டு 300. பாருங்கள், 298 வரும், 276, 255, 283, 280, 269. இப்போ மொத்தமாக எத்தனை முறை இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 6 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. நேர்கோட்டு குறிகளில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் 1 2 3 4. 5வதுக்கு நம்ம இப்படி கிராஸ் லைன் போட்டுக்கணும். 6 என்பதை குறிப்பதற்கான நேர்கோட்டு குறிகள் இதுதான். 1 2 3 4 5 6. 6 முறை நிகழ்ந்திருக்கு. 300 டு 350. 1 2 300ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரிவு இடைவெளியில் தான் நம்ம எடுத்துக்கணும். 3 4 5 5 முறை. 5 என்ற எண்ணிக்கைக்கான நேர்கோட்டு குறிகள் 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 7. 7 மாணவர்கள் 1 2 3 4 5 6 7. 400 டு 450. 1 2 3 4 4 முறை. 1 2 3 4. 450லிருந்து 500 வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 1 2 3. அவ்வளோதான், 3 முறை. கூடுதல் மிகச்சரியாக 30 வந்திருந்ததுன்னா நம்ம போட்டது கரெக்டு. 7 3 ஒரு 10, 6 4 ஒரு 10, 20 ஆச்சுங்களா? 20 5 25, 28 30. மிகச்சரியாக 30 வந்துருச்சு. நமக்கு தயாரித்த நிகழ்வின் பரவல் அட்டவணை கரெக்டு. பயிற்சி 6.1 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.